பெரம்பூர் தொகுதி மக்கள் அந்த தொகுதியில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக முதலமைச்சருக்கு அந்த செயலி மூலம் தெரிவிக்கலாம் என்ற மையம் அந்த செயலியானது அறிமுகப்படுத்த இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சுஷ்மா அவர்கள். சுஷ்மா வணக்கம். தற்போது தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தந்து இருக்கிறார். அடுத்தபடியாக இன்னும் என்ன நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறப் போகிறது அங்கு? வணக்கம் கோகிலா. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை வெற்றி பெற்று அதில் அக்கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக பெரம்பூர் சர்மா நகர் முதல் தெருவில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக அந்த அலுவலகம் பாத்தீங்கன்னா முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம தமிழக அரசின் சார்பாக செயல்படக்கூடிய முக்கிய திட்டங்களான சிங்கப்பெண்கள் திட்டம், அப்புறம் 100 யூனிட் இலவச மின்சாரம், போதையில்லா தமிழகம், தாய்மாமன் தங்க மோதிரம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்த விளம்பர அந்த ஓவியங்களும் அந்த சட்டமன்ற தொகுதி அந்த திறந்து வைத்த அலுவலகத்துக்கும் எதிரே அந்த விளம்பர சுவர்களும் ஒட்டப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியை பொதுமக்கள் பார்வையிடும் வகையிலும் 10க்கும் மேற்பட்ட LED திரைகளும் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று உடனடி நடவடிக்கை எடுக்கும் வகையில் 2 பணியாளர்களுடன் தனி சேவை மையமும் அந்த அலுவலகத்துக்கு பக்கத்துல ஓபன் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சர்மா நகரில் உள்ள நியாய விலை கடைக்கு செல்லும் முதலமைச்சர் புதிய குடும்ப அட்டை, அதாவது 359 புதுசாக எடுக்கப்பட்ட அந்த குடும்ப அட்டை அவர்களுக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் வழங்க உள்ளார். அது தொடர்பாக அதனை தொடர்ந்து இந்த நியாய விலை கடையில் கிடைக்கக்கூடிய அந்த அரிசி மற்ற இதர பொருட்களும் சேர்த்து அவர்களுக்கு வழங்க உள்ளார். இதை காண்பதற்காக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மணியிலிருந்தே இந்த மக்கள் அவ்வளவு பேரு குவிஞ்சிருக்குல்ல. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு எவ்வளவு மக்கள் அந்த அளவுக்கு இருப்பார்களோ அந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜயை பார்க்கிற அவ்வளவு ஆர்வத்துடன் இந்த மக்களானது குவிந்துள்ளனர். இந்த நிலையில முதலமைச்சர் விஜய் இந்த MLA அலுவலகத்தை திறந்து வைக்கிறதுக்காக தற்போது சென்றிருக்கிறார். சேவை மையத்தையும் பார்வையிட்டு வருகிறார் கோகிலா. தகவல்களுக்கு நன்றி சுஷ்மா.